எங்கள் குடும்பத்தில் இது ரொம்ப நாளாக இது பழக்கத்தில் இருந்தது. வெந்தயத்தை தண்ணியில் போட்டு குடிச்சாச்சுன்னா வாய்ப்புன்னு போயிடும். அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சுன்னா எங்களுக்கு வந்து கண்ணில் உள்ள வரக்கூடிய எரிச்சல் குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இப்போ இளவேனில் காலத்தில் ஒருத்தர் வந்து மெட்ராஸில் இருக்கிறவர் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிற அதே விஷயத்தை இன்னொருத்தர் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் மெட்ராஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளை கொடைக்கானலில் பயன்படுத்த முடியாது. விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன 2 கருத்துமே உண்மைன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டயபெட்டிஸ்னு ஒருத்தவங்க வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க எந்த மருத்துவத்தை வேணால் மேற்கொள்ளலாம். அவங்க வந்து ஒரு எண்ணெய் குளியலை பற்றி ஒரு நவீன மருத்துவர், ஏன்னா நவீன மருத்துவம் எண்ணெய் குளியலை எப்போதுமே ப்ரொமோட் பண்ணுறது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டே உண்டு. ஆனால் இப்போ நவீன மருத்துவர்களே எண்ணெய் குளியலினுடைய நன்மைகள் அப்படின்னு வீடியோவே போடுறாங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். சீக்ரெட் ஆஃப் சித்தா அப்படிங்கிற டாக்டர் விகடன் சீரீஸில் செல்வ சண்முகம் சார் வந்து நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான நபர். ஒருங்கிணைந்த மருத்துவத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கடந்த 13 ஆண்டுகளாக இவர் ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த எபிசோடில் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். குறிப்பாக இப்போ யூடியூப்பை திறந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் மருத்துவ குறிப்புகளை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மருத்துவ குறிப்புகளை நம்பலாமா, அதை எடுத்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்தலாமா அப்படிங்கிற நிறையா விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நிறைய கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ யூடியூப்பை திறந்தாலே பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த நிறைய தகவல்கள் வந்து கொட்டி கிடக்கு டாக்டர். அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாமா, இல்லை அதை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ப்ளஸ் மைனஸ், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் வந்து யூடியூப்பில் வந்து சொல்லக்கூடியவங்க யார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணுங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மைக்கும் ஒரு கேமராவும் இருந்தால் போதும், யார் வேணாலும் தகவல் சொல்லலான்ற அளவுக்கு இருக்குது. அது அவங்களுடைய சொந்த அனுபவமாக இருக்கலாம், அல்லது வந்து அவங்களுடைய சமூகம் சார்ந்த விஷயங்களை திணிக்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் வருது. அதனால் இப்போ யூடியூப்லேயோ அல்லது வந்து வேறு ஊடகங்கள், பிற ஊடகங்கள்லேயோ வரக்கூடிய விஷயங்களை யார் சொல்கிறாங்க, அந்த சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி தகுதி இருக்கிறவங்க சொல்கிற விஷயங்களை, அவர் சார்ந்த துறை சார்ந்த விஷயங்களை சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அதில் அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்து அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அனுபவங்கள், அதாவது இது விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து உலக நல நிறுவனமே ஒரு வழிகாட்டி கொடுத்துருக்குது. செல்ஃப் கேர் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. WHO உலக நல நிறுவனம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, உலகம் முழுவதும் நிறைய மக்கள் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மருத்துவர் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ அல்லது அவங்க சார்ந்த ஒரு சமூகத்திற்கோ ஒரு நோய் வருமுன் காத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ், அதே மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், ஹெர்ப்ஸை வச்சு பண்ணுறது, வீட்டில் இருக்கக்கூடிய அடுக்களில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை வச்சு சரிப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து அது அங்கீகரிக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரியான அறிவுரைகள் அப்படிங்கிறதுக்கு மெடிக்கல் டாக்டரோ அல்லது ஹெல்த் கேர் ப்ரொவைடர்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆலோசனை அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு போதுமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு எங்கள் குடும்பத்தில் இது ரொம்ப நாளாக இது பழக்கத்தில் இருந்தது. வெந்தயத்தை தண்ணியில் போட்டு குடிச்சாச்சுன்னா வாய்ப்புன்னு போயிடும். அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சுன்னா எங்களுக்கு வந்து கண்ணில் உள்ள வரக்கூடிய எரிச்சல் குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸோட அந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறத வந்து அவர்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அவங்க வழிகாட்டுறாங்க. இதுக்கு வந்து மெடிக்கல் டாக்டர்னுடைய ரெஃபரன்ஸஸோ எதுவுமே தேவையில்லைங்கிறதையும் அது சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை வேணும். அதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது டயக்னோசிஸ் வருது, டாக்டரோட பர்சனல் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் வருது, அதுக்கப்புறம் என்ன பேக்ரவுண்டு, அதனுடைய காசேட்டிவ் ஃபேக்டர் என்ன காரணத்தினால வந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது மெடிக்கல் டாக்டர்னுடைய வேலையாக போகுது. அதனால் அந்த வீட்டு வைத்தியம், குடும்ப வைத்தியம், பாட்டி வைத்தியம் அல்லது வீட்டில் பின்பற்றக்கூடிய நோய் தடுப்பு முறைகள், இது எல்லாமே செல்ஃப் கேர் அப்படிங்கிறது கீழே வருது. இதுக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச்சஸ், நான் ஃபார்மகாலஜிக்கல்னால் மருந்தில்லா மருத்துவ முறைகள், யோகம் சொல்லலாம், வாழ்வியல் சொல்லலாம், மூச்சு பயிற்சி சொல்லலாம், இது எல்லாத்துக்கும் வந்து அதுக்கு கீழே வருது. அது செல்ஃப் கேர் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. அதை வந்து நம்ம நல நிறுவனமே அங்கீகரிக்கிறதுனால நம்ம அதை ப்ரொமோட் பண்ணலாம். அது அந்த எல்லையோடு நின்றுக்கணும். ஊடகம்
அதை தாண்டி மருத்துவர் செய்கிற வேலையை அந்த ஊடகம் கையில் எடுத்ததுன்னா மக்களுக்கு குழப்பம்தான் வரும், சிக்கல் அதிகமாகும். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன செல்ஃப் கேர் பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா தானா, எல்லாருக்கும் ஒரே மெத்தட் தானா? பெரும்பாலும் 90 விழுக்காடு இதுக்கு வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் இஞ்சி புதினா போட்டு ஒரு தேநீர் போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவாக ஒரு வெயில் காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் பயன்படுத்தலாம். உடம்பு வெப்பமாக இருக்கிறவங்களும் பயன்படுத்திக்கலாம், குளிர்ச்சியாக இருக்கிறவங்களும் பயன்படுத்திக்கலாம். ஏன் இது சொல்கிறேன்னா, இஞ்சிக்கு வந்து உடம்புல சூடு கூடுதலாக இருந்தால் குறைக்கும், ஓகே, குறைவாக இருந்தால் கூட்டிக்கும். ஓ, இது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. இதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு தரவுனா ரெஃபரன்சஸ் நமக்கு இருக்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். அதை யாராவது வாய்ப்பு இருந்தால் ஒரு மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் அதை வந்து ஆத்தென்டிகேஷன் கொடுக்குறது. இப்போ இந்த மாதிரியான செல்ஃப் கேர் அப்படின்னா நமக்கு வந்து அள்ள குறையாமல் நம்ம ஊரில் இருக்குது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அள்ள குறையாமல் இருக்குது. ஒரு 3000 வருஷமாக நம்ம ஊரில் பழக்கப்பட்ட விஷயங்களை சித்தர்கள், அதுக்கு பின்னாடி வந்த சித்த மருத்துவர்கள்லாம் பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு போதுமான ரெஃபரன்சஸ் இருக்குது. இதெல்லாம் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தலாம்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாச்சுன்னா அதை செல்ஃப் கேருக்கு கீழே நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய விஷயங்களை மட்டுமே இந்த ஊடகத்தில் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது தான், ஒரு ஃபேமிலி சைடு நல்லா ரெஃபரன்ஸ் இருக்குது, இன்னொரு ஃபேமிலி சைடு அந்த ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ இவங்க சொன்னாங்க அப்படின்னு அவங்க அதையே ஃபாலோ பண்ணலாமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க அதே ஊரில் வாழ்கிறாங்க, அதே காலச்சூழலில் வாழ்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா 2 விஷயம் முக்கியம் இதில். வந்து நிலம், பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முதல் பொருள்னு சொல்லுவாங்க. ஓகே, நிலம்னா வாழக்கூடிய நிலம். காலம் அப்படிங்கிறது உண்டு. 6 பருவ காலம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்கன்னா கார்காலம், குதிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில்னு 6 காலம் வருது. இப்போ இளவேனில் காலத்தில் ஒருத்தர் வந்து மெட்ராஸில் இருக்கிறவர் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிற அதே விஷயத்தை இன்னொருத்தர் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் மெட்ராஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளை கொடைக்கானலில் பயன்படுத்த முடியாது. ஓகே, அது நிலம் வேற, காலச்சூழல் வேற. அதனால அது பொதுவாக அதே மாதிரியான சூழல் இருக்கிற இடங்கள்ல இப்போ அந்த 5 நிலமாக பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், 4 நிலம் தெரியும். ஒன்று வந்து பாலை நிலம், அது கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த 4 நிலம், 6 பருவம், இதை பொருத்தி பார்த்து இந்த நிலத்துல இந்த பருவத்துல இதை சாப்பிடலான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எல்லோருக்கும் பொருந்தும். இப்போ இதே மருத நிலம் திருநெல்வேலியில் இருக்குது, அவங்களும் சாப்பிடலாம் இதே பருவ காலத்தில். டாக்டர், நீங்கள் இஞ்சி சொன்னீங்க இல்லையா, இஞ்சியை சுடுதண்ணியில் போட்டு குடிக்கிறதால சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஆனால் பரவலாக மக்கள் மத்தியில் பல காரணங்கள் சொல்லப்படுது. இதனால் வந்து சர்க்கரை வியாதிக்கு நல்லது நடக்குது, ஸோ சுடுதண்ணியில் இஞ்சி போட்டு குடிக்கிறதால உடல் எடை குறையுது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. எதுதான் உண்மை? அப்போ இல்லை, இவங்க பெரும்பாலும் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன 2 கருத்துமே உண்மைன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டயபெட்டிஸ்னு ஒருத்தங்க வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க எந்த மருத்துவத்தை வேணால் மேற்கொள்ளலாம். அவங்க வந்து மெட்ஃபார்மின் எடுத்துக்கலாம், நவீன மருத்துவம் அல்லது சித்த மருத்துவம் எடுத்துக்கலாம், ஆயுர்வேதம் எடுத்துக்கலாம், யுனானி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மருந்தே வேண்டாம், நான் யோகத்தில் நான் சரிப்படுத்திக்க போகிறேன்னு ஒரு முறையான ஆலோசனையோடு பண்ணிட்டு இருந்தாலும் இஞ்சி எடுத்துகிட்டு வரும்போது லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, இந்த டயபெட்டிஸ்னு வந்தது வந்து ஒரு லாங் டேர்மாக நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த லாங் டேர்மாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இஞ்சி அப்படிங்கிறது வந்து அந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், கண் விழித்திரையை பாதுகாக்கும், இதய இயக்கத்தை சீர்படுத்தும், மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு வேதிப்பொருட்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவாங்க, அதை வந்து அதனுடைய சுரப்புகளை கட்டுப்படுத்தும். ஸோ என்டார்ஃபின் செக்ரேஷன் அதிகப்படுத்தும். என்டார்ஃபின்ஸ்னால் எண்டோஜினஸ் மார்ஃபின்னு சொல்லிட்டு இதை அதிகப்படுத்தும். ஸோ இத்தனை நன்மைகளும் இந்த இஞ்சியில் இருக்கிறதுனால இதை ஒரு காயகல்ப மூலிகையாகவே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காயகல்பமாக அப்படின்னாச்சுன்னா உடம்பை அழியாமல் பாதுகாக்கும் அல்லது நோயிலிருந்து நம்மளை தடுத்துக்கொள்ளும். இது வந்து பிரைமாடியல் ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. நோய் ரொம்ப காலத்துக்கு பின்னாடி வரக்கூடிய நோயை கூட முன்னாடியே அறிந்து சரிப்படுத்தக்கூடிய சில பொருட்கள்னு சித்தர்கள் அடையாளம் பாட்டினதில் முக்கியமானது இஞ்சி. அதனால் நீங்கள் சொன்ன 2 கருத்துமே சரியான கருத்து தான். இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இன்னொரு கேள்வி கூட வரலாம். ஸோ இப்படி செல்ஃப் கேர் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை எந்த அளவுகளில் நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற கேள்வியும் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இஞ்சினா எவ்வளோ போட்டு நம்ம குடிக்கிறது, இல்லை வேறு ஏதாவது பொருட்கள்லாம் எவ்வளோ, அது எந்த அளவு யூஸ் பண்ணுறதுங்கிறது இருக்கும். இதில் என்னென்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், வீட்டு வைத்தியம்னு சொல்லக்கூடியது தான் பெரும்பாலும் நம்ம வந்து அந்த மருந்துகளாக நம்ம சொல்லணும். அதுக்காக நாம் வந்து செய்யப்பட்ட மருந்துகள் அதை நம்ம இப்போ சொல்ல போகிறதில்ல.
சித்த மருந்துகள், நான் இப்போ சித்த மருத்துவர் அப்படின்னாச்சுன்னா சித்த மருந்துகளை நான் இங்கே வந்து சொல்ல போகிறதில்ல. இதில் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா இஞ்சி வந்து ஒரு 2 கிராமில் எஃபெக்டிவ் டோஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த 2 கிராம் சாப்பிட்டாச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்பானது. 2 கிராம் சாப்பிட்டாச்சுன்னா அந்த தலைவலி குறையும், இடித்து வெந்நீரில் போட்டு குடிச்சாச்சுன்னா அப்படின்னா, இதிலேருந்து ஒரு 5 மடங்கு ஓகே அளவுக்கு எடுத்துட்டாலும் அது வந்து ஒரு நச்சுத்தன்மையை ஏற்படுத்தாது. ஓகே அது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது பாதுகாப்பானது அப்படிங்கிறது முதல். ஓகே அது வந்து கிளினிக்கலாக எஃபெக்டிவாக இருக்குதா, வியாதியை குறைக்குதா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஓகே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா 3 காரணிகளுக்காக நான் சொல்லணும். ஒன்று வந்து பாதுகாப்பானது, ரெண்டாவது ஏற்கனவே எடுத்துக்கக்கூடிய மருந்துகளுக்கு இடையூறு பண்ணாமல் இருக்கணும், பக்க விளைவுகளை குறைக்கணும், மூணாவது வந்து ஏற்கனவே எடுத்துக்கூடிய மருத்துவத்தினுடைய செலவை குறைக்கணும். இது 3 இருந்தால் தான் நான் அந்த விஷயத்த சொல்லணும் ஊடகத்தில். புரியுதுங்களா? இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணும்போது சொல்லும்போது இதில் எனக்கு எந்த லாபமும் இருக்கக்கூடாது. ஓகே நான் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இதை நான் வந்து இந்த ப்ராடக்டை நான் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதில் வரவே கூடாது. இது யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ குறைப்படுத்துறதுக்காகவோ சொல்லலை. இதில் வந்து ஒரு தற்சார்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. பொது நலம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த பொது நலம் அப்படிங்கிறது வந்து பலராலும் பின்பற்றக்கூடியதாக இருக்கணும். நான் வந்து இமயமலையில் ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுவும் தப்பாக தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இப்போ அதிகமாக அப்படி தானே டாக்டர் யூடியூப்பில் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. இல்லை, அது அவங்க செல்ஃப் ப்ரமோஷன் அப்படிங்கிறது தான் பல வீடியோக்களினுடைய பின்னணியாக இருக்குது. அதை தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே. என்ன பின்னணியில் அவர் சொல்கிறாரு, என்ன தகுதி அவருக்கு இருக்குது, எதனால இந்த வீடியோ போடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நிறைய மருத்துவர்கள், படித்த மருத்துவர்கள் நிறைய பேர் இதில் வந்து தெளிவுபடுத்துறதாங்க. அது மக்களுக்கு ரொம்ப விருப்பமுடையதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணெய் குளியலை பற்றி ஒரு நவீன மருத்துவர், ஏன்னா நவீன மருத்துவம் எண்ணெய் குளியலை எப்போதுமே ப்ரொமோட் பண்ணுறது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டே உண்டு. ஆனால் இப்போ நவீன மருத்துவர்களே எண்ணெய் குளியலினுடைய நன்மைகள் அப்படின்னு வீடியோவே போடுறாங்க. ஓகே அப்போ இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதில் அவங்களுக்கு எந்த ஒரு சுயலாபமும் கிடையாது. எண்ணெய் குளியல் பண்ணாச்சுன்னா மக்கள் நலமாக இருக்கணும், அதில் உள்ள நன்மைகள்லாம் என்னென்ன, என்ன ஆய்வு பண்ணியிருக்காங்க, இன்னும் என்னென்ன ஆய்வு பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தி அவங்க சொல்கிறது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அந்த விதத்தில் நம்ம வரவேற்றுக்கொள்ளணும். அவங்க சுய விளம்பரமோ அல்லது தன்னுடைய பொருளை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ அந்த ஊடகத்தை பயன்படுத்துனாங்கன்னா அதை நம்ம வந்து ஒதுக்கி தள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ ஊடகத்தில் சொல்லப்படுற விஷயங்களை எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கிட்டு பண்ணலாங்கிறத நீங்கள் சொன்னீங்க. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிறதன் காரணமாக என்ன எதிர்வினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், இல்லை வேறு ஏதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்னு எடுத்துட்டோம்னா, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சொல்லக்கூடியவர்கள் இதில் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்த சொல்லிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அதில் நெகட்டிவான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, இல்லைன்னே சொல்லிடலாம். அந்த மாதிரி விஷயங்களை மாத்திரமே தான் நம்ம பொது ஊடகத்தில் நம்ம பரிந்துரைக்கணும். இப்போ நாங்கள் வந்து எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க நாடி பார்த்து புதினா இலை இத்தனை கிராம் போட்டுக்கோங்க, இஞ்சி இவ்வளோ போட்டுக்கோங்க, நான் மருந்து கொடுத்தாலும் இவ்வளோ மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாட்டாலும் கூட ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டுதலை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அதை அவங்க பின்பற்றி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கருத்து நான் வந்து ஒரு சித்த மருத்துவராக சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தை போய் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, இதை நான் எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டுட்டு அவங்க பயன்படுத்தலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, நலக்கருத்துக்கள் செலவில்லாமல் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான். அதனால் இப்போ தமிழ்நாடு முழுவதும் எடுத்துட்டிங்கன்னா எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும், கிட்டத்தட்ட எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் ஒரு சித்த மருத்துவரை நம்ம பார்க்க முடியும். ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல், 10 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவர் தமிழ்நாட்டில் இருப்பார். அல்லது ஒரு இயற்கை வைத்தியர் இருப்பார், அல்லது ஒரு பரம்பரை வைத்தியர் இருப்பார். அவங்கக்கிட்ட இந்த விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்திட்டு செஞ்சாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும். அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி, அவங்க குடும்பத்துக்குள்ள தகுந்த மாதிரி. எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மழை காலம் வரும்போதெல்லாம் எனக்கு வீசிங் வந்துட்டே இருக்குது, இந்த மாதிரி ஒரு மருத்துவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இதை நான் எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டுட்டு உறுதிப்படுத்திட்டு செய்யலாம். அது வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நம்ம அதை எடுத்துக்க முடியும். டாக்டர், இப்போ இதுக்கு முன்னாடி பேசும்போது எண்ணெய் குளியல் பற்றி பேசுனீங்க. பெரும்பாலானவர்களுக்கு எண்ணெய் குளியல் எப்படி எடுத்துக்கணுங்கிறதே தெரியறதில்ல. முதல்ல அதை கொஞ்சம் விளக்குனீங்கன்னா எனக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் வந்து மறந்து விட்ட விஷயங்கள், ஒரு 5 டிகேட்ஸில் நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுச்சு. அதில் ஒன்று வந்து எண்ணெய் குளியல், இன்னொன்று வந்து பேதி மருத்துவம்.
வயிறை சுத்தப்படுத்துறது அல்லது நாடி சுத்தி மருத்துவம்னு சொல்லக்கூடியது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, எண்ணெய் குளியல். அட்லீஸ்ட் இந்த கான்வர்சேஷனை பார்த்தவங்க பின்னாடியாவது எல்லாரும் எண்ணெய் குளியல் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய அவா. எண்ணெய் குளியல்ங்கிறது பெரிய ஒரு வித்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது.